சர்வசக்திக்கு வணக்கம். காரக ஜோதிடம் அரியலூர். சமநிலை. இந்த பூமி சமநிலை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் சில கதைகள்லாம் நம்ம சொல்லப்பட்டு வருது. அது உண்மையான கதை தான். அதனால் சமநிலை சமநிலை என்ற ஒரு வார்த்தைக்கு 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய எண்ணிகள் 3, 1, 9, 8 இதெல்லாம் கூட்டாக 21. அதை நவக்கிரகத்தில் கழிச்சிட்டாக மீதி 3. அப்போ சமநிலையோட விதியின் 3. அடுத்ததாக லக்கினம். லக்கினத்துக்கு 5 எழுத்து. இது கீ போட்டு போடுறது சொல்லுகிறேன். ஆனால் கீ போட்டதுனா லக்கினம் 5 எழுத்து. அந்த 5 எழுத்துக்குரிய எண்ணிகள் 4, 7, 2, 9, 7 எல்லாம் கூட்டாக 29. அதோடைய விதி என்பது 2. அப்போ லக்கினம். லக்கணம் தான் உண்மை, ஆனால் லக்கினம் தப்பு சொல்கிறேன். நான் எடுத்துக்காட்டேன். ஆனால் லக்கினத்துக்கு விதியன் 2. மண்புழு. அடுத்ததாக மண்புழு. மண்புழுவுக்கு 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய எண்ணிகள் 1, 3, 2, 8 இதெல்லாம் கூட்டாக்க 14. அதை நவக்கிரகத்தில் கழிச்சிட்டாக்க மீதி 5. அப்போ மண்புழு விதியின் 5. மண்புழுனா பயிருக்கு கீழே வேரில் புழுக்கள் தின்னுடும். அதுதான் மண்புழு. கீழேயும் பூமியிலாம் நிறையா இடத்துல மண்புழு இருக்குது. இதுக்கு உண்டு அதுக்கு உண்டு. மண்புழு இல்லாத இடமே இல்லை. அதனால் மண்புழுவோட விதியின் 5. 5ஆம் இடத்துலேருந்து மண்புழு போய் குந்திருக்கு. 5ஆம் இடம் மண்புழு. அந்த இடத்துல ராகு குந்திருக்கோ குரு குந்திருக்கு என்றெல்லாம் சொல்லலாம். அதனால் மண்புழுவோட விதியின் 5. அடுத்ததாக தட்டைப்புழு. தட்டைப்புழுவுக்கு 6 எழுத்து. அந்த 6 எழுத்துக்குரிய 7, 2, 9, 6, 2, 8 6 எழுத்து தான். அதனால் 7, 2, 9, 6, 2, 8 இதெல்லாம் கூட்டாக 34. அதோடைய விதி என்பது 7. அப்போ தட்டைப்புழுவோட விதியின் 7. அதனால் செடி மேலே அந்த தண்டு அந்த பயிருக்குள்ளேயே இப்போ சில புழுக்கள் போய் அண்டி இருக்கும். அதை அந்த தண்டு பாகத்தை அது தின்னுக்கூடும். தட்டைப்புழு தண்டு புழுன்னு சொல்லுவாங்க. அதனால் அதுக்கு பொதுவாக தட்டைப்புழுன்னு தண்டு புழுன்னு சொல்லலாம். அதனால் அதுக்குடைய விதி என்பது 7. அடுத்ததாக இலைப்புழு. இலைப்புழுவுக்கு 5 எழுத்து. அந்த 5 எழுத்துக்குரிய எண்ணில் 2, 8, 6, 2, 8 இதெல்லாம் கூட்டா 26. அதை நவக்கிரகத்தில் கழிச்சிட்டாக்கா மீதி 8. அப்போது இலைப்புழுவுக்கு விதியின் 8. 8ஆம் இடத்து பலனாக வருகிறது. அதனால் இந்த இலைப்புழுவோட விதியின் 8. இலைப்புழுனா இப்போ பயிரில் உள்ள எள்ளு செடி, கொல்லு செடி, நெல்லு செடி இதெல்லாம் அந்த இலையில போய் சில புழுக்களோ பூச்சின்னு தின்று விட்டால் திங்கக்கூடியதான் இலைப்புழுன்னு சொல்லுது. அதனால் இலைப்புழுவோட விதியின் 8. அடுத்ததாக வாக்கு. வாக்கு என்றால் இறைவன். அந்த வாக்குக்கு எண்கிடம் 3, 7, 3 அது கூட்டாக 13. அதனுடைய அந்த 13 நவக்கிரகத்தை கழிச்சிட்டாக மீதி 4. அதான் வாக்கு. வாக்கோட விதியும் 4. அது வாக்கு என்பது உபதேச மொழி. நீங்கள் நல்லா இருக்குமா அப்படிங்கிறது தான். பாட்டம் பாட்டிகிட்ட பாட்டம் பாட்டிலாம் போட்டு உபதேசம் பாட்டி என்ன ஆசீர்வாதி பாட்டி அப்படிங்கிறோம் இல்லையா, அந்த இதுதான் அதை வாக்கு. அப்போ நல்லா இருங்க, பெரியவங்கிட்ட மூதாதி பெரிய பெரிய ஆன்மீகவாதிகிட்ட கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கணும். ஒரு ஆசிரியர்கிட்ட எல்லாத்துக்கும் போட்டு ஒரு ஆசீர்வாதம் வாங்குறது. அதான் வாக்கு என்ற இறைவன். அது எல்லாத்தையும் குறிப்பிடும். மகான்கிறத மட்டும் இல்லை, வாக்கு என்ற இறைவன் எல்லா இடத்துலையும் இருக்கார். அந்த இடத்துல நீங்கள் இல்லை, ஆனால் உங்கள் இடத்துல இறைவன் இருக்கிறார். ஆனால் வாக்கு என்ற இறைவன். வாக்குக்கு 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்குரிய 3, 7, 3 அதெல்லாம் கூட்டாக்க 13. அதனுடைய விதி என்பது 4. அடுத்ததாக ஒத்து. ஒத்து என்பது ஓதப்படுவதே. அப்போ ஒத்து என்று சொல்லுக்கு 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்குரிய எண்ணிடம் 3, 4, 9 இதெல்லாம் கூட்டாக 16. அது நவக்கிரகத்தை கழிச்சிட்டாக மீதி 7. ஒத்து என்றால் ஓதப்படுவது, ஓதப்படும் சொற்கள். அடுத்ததாக நமசிவாயா என்பது தூள். நமசிவாயா என்பது தூள். பஞ்சாட்சரம் யோகம் அளிப்பது. சிவாய நம என்பது சூட்சமம். அதான் பஞ்சாட்சரம் வீடு அளிப்பது என்று பெயர். நமச்சிவாயம் என்பது தூள பஞ்சாட்சரம். போகம் அளிப்பது. சிவாய நம என்பது சூட்சம பஞ்சாட்சரம் வீடு அளிப்பது.
அடுத்ததாக வந்து ஆதம். ஆதத்துக்கு வந்து 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்குரிய எண்ணிலும் 8, 7, 7 எல்லாம் கூட்டா 22. அதை நவக்கிரகத்தில் கழிச்சிட்டாக்க 4. அப்போ ஆதம் என்பது ஆதரவு என்ற சொல்லை குறிக்கின்றது. ஆதம் என்றால் ஆதரவு என்று சொல். அப்போ ஆதத்துக்கு வந்து 3 எழுத்து. அதற்குரிய எண்ணிலும் 8, 7, 7 எல்லாம் கூட்டா 22. அதனுடைய விதி என்பது 4. ஆதத்துக்கு வந்து விதியின் 4. ஆதம் என்றால் ஆதரவு என்று சொல். அடுத்ததாக பித்தன். பித்தனுக்கு 4 எழுத்து. அந்த பித்தனுக்கு வந்து 1, 4, 7, 6 அதெல்லாம் கூட்டாக 16. அதை நவக்கிரகத்தை கழிச்சிட்டா மீதி 9. பித்தன் என்றால் விருப்பமுடையவன் என்று அர்த்தமாகிறது. அதனால் வந்து பித்தன், பித்தா என ஆளாயோ என்று சொல்கிறார். அது வந்து ஒரு விருப்பமுடைய சொல்லுன்னு பேர். அடுத்ததாக வந்து புறம் என்ற எழுத்துக்கு 3 எழுத்து. புறம் என்ற வார்த்தைக்கு 3 எழுத்து. அதற்குரிய எண்கள் 2, 8, 7 எல்லாம் கூட்டாக 17. அதை நவக்கிரகத்தை கழிச்சுட்டா மீதி 8. புறம் என்றால் இடம். புறம் என்றால் இடத்தை குறிக்குது. ஆனால் ஜாதகம் என்பது ஒவ்வொரு வார்த்தையை வைத்து தான் நடக்கின்றது. அது யாருமே இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஆனால் அந்த அடிப்படையில் தான் நான் உருவாக்கப்பட்ட எண்ணிக்கையிடம் ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு சாணத்தின் அடிப்படையிலே நடக்கிறது. அதைத்தான் இதன் மூலமாக நான் சொல்லி கொண்டு வருகின்றேன். ஆனால் ஜாதகம் என்பது வார்த்தை அடிப்படையிலே தமிழுக்கு வந்து 240 எழுத்து. அந்த 240 எழுத்துக்கும் தனித்தனி எண்ணிக்கை கொடுக்கப்பட்டு அவையில் வார்த்தை அடிப்படையில் இதன் மூலமாக நான் சொல்லி கொண்டு வருகின்றேன். எல்லோரும் ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம். நாளை சந்திப்போம்.